தமிழ்நாட்டில் மின்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அறிவிக்கப்பட்ட 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட தமிழக வெற்றிக் கழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு மின்வாரியத்தின் நிதிநிலையை ஆய்வு செய்த பிறகு இந்த முக்கிய முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மாநிலம் முழுவதும் உள்ள 3.04 கோடி மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் திட்டத்தை 6 கட்டங்களாக செயல்படுத்த திட்டமிட்டிருந்தது. மத்திய அரசின் RDSS திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படவிருந்த இந்த திட்டத்திற்கு 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியிருந்தன. இருப்பினும் தேர்தல் மற்றும் நிர்வாக காரணங்களால் டெண்டர் செயல்முறை நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தது. புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மின்வாரியத்தின் கடன் சுமை மற்றும் திட்டத்தின் நிதி தாக்கங்கள் குறித்து விரிவான மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது. 20,000 கோடி செலவிலான திட்டம் அமல்படுத்தப்பட்டால் மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட கூடுதல் சுமைகள் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. மேலும் இலவச மின்சார திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சமும் எழுந்தது. மின்வாரிய ஊழியர் சங்கங்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகள் நீண்ட காலமாக இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் தனியார் நிறுவனங்களின் பங்கு அதிகரிக்கும் என்றும் மின்துறைகளின் கட்டுப்பாடு படிப்படியாக தனியார் வசம் செல்லும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் வாதிட்டனர். இதன் பின்னணியில் டெண்டர்களை திறக்காமலேயே திட்டத்தை ரத்து செய்ய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முடிவு மின்வாரியத்தின் நிதிச்சுமையை குறைத்து பொதுமக்களின் நலனை பாதுகாக்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.